அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார். நாளைக்கு தைப்பூசம் இருக்கிறதுனால நம்மளுடைய முருகப்பெருமானை எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு காடு. ஸோ முருகப்பெருமானுக்கு நீங்கள் எப்படி பூஜை பண்ணலாம், நாளைக்கு எப்படி நீங்கள் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். எப்பொழுதும் போல் நீங்கள் காலையில் எழுந்துச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறைகளில் பூஜைக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. அதை தாண்டி முருகப்பெருமானுக்கு ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா பால் பாயாசம் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். எல்லா பழங்களையும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு அது கூட நெய்வேத்தியமாக ஒரு பிடி வைக்கலாம். இதில் விரதம் இருக்கிறது அப்படின்னா அவங்கவுங்களோட இஷ்டம்தான். விரதம் இருக்க முடிஞ்ச ஆள்கள் விரதம் இருங்க. விரதம் இருக்க முடியலை அப்படின்னா விரதம் இருக்கக்கூட நம்மளுக்கு தேவையில்லை. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு முருகப்பெருமானை வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. இந்த தைப்பூச திருவிழாவை மிகவும் சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக இதை தாண்டி நாளைக்கு இன்னமும் ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. நம்மளுடைய வள்ளல் பெருமான் ஜோதியான நாள். அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக நாளைக்கு தைப்பூச திருவிழா உங்களுக்கு அமைய உள்ளது. வள்ளலாருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் தயிர் சாதம் மற்றும் ஆப்பம். இதனை நீங்கள் சாந்திரமாக அவருக்கு படைத்து அவருடைய ஸ்லோகமான அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இந்த ஸ்லோகத்தை முடிந்த வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான ப்ரேயரை நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக வள்ளல் பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். நன்றி, வணக்கம்.